சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த G96ல் கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீட் கண்ட்ரோலு நம்ம ரெகுலராக கொடுக்கறது. அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஜெட்டில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அது பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த யூடியூப் வீடியோ. இது யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தா அப்படி இது எப்படி பண்ணுறது அப்படின்னு மேக்ரோவில் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா டெப்த் ஆஃப் கட் 5 mm போனதும் பார்த்திங்கன்னா 25 RPM வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு 5 mm டெப்த்து போக போக 25 RPM அதிகமாகிட்டே போகும். ஜாபோர்ட் லென்த்து 100 mm, ஸ்பிண்டில் RPM 500ங்க. அது ஒரு 5 mm போனதும் 25 RPM அதிகமாகும். இதை சிங்கிள் பிளாக்கில் போட்டு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 5 mm போனதும் 525 ஆயிடுச்சு. அடுத்து 10 mm போனதும் 550 ஆகும். அப்படியே 25 RPM அதிகமாகிட்டே போகும் பாருங்கள். என்ன ஒன்றுனா இது வந்து அந்த G96 மாதிரி கண்டினியூஸாக அப்படியே RPM ரைஸ் ஆகாது. அதை நம்ம எவ்வளோ டெப்த்தாக கட்டு கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இது வந்து நம்ம ரஃபிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஃபினிஷிங்கில் போட முடியாது. காரணம் என்ன, அந்த 5 mmக்கு போனதுக்கப்புறம் 25 RPM அந்த இடத்துல அதிகமாகறதுனால பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கோடு மாதிரி தெரியும். அது வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் அது வந்து ஒரு தனியாக தெரியும். அதனால் ரஃபிங் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த 5 mmக்கு ஒருக்கா லைன் மாதிரி தெரியும். ஆனால் அது வந்து ஒரு O1 O2 அவ்வளோதான் இதாகிற மாதிரி இருக்கும். அதனால் ரஃபிங் மட்டும் இந்த RPMத்தில் போட்டு ஓட்டிக்கலாம். இது மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பைப்பில் தான் நம்ம போடணும். இது வந்து ராடில் வந்து நம்ம சென்டர் சப்போர்ட் பண்ணிக்கிறதுனால வைப்ரேஷன் இருக்காது. ஆனால் ஒரு 200 mm லென்த்து பைப்பில் வந்து நம்ம 200 லென்த்துக்கு போரிங் பார் லென்த்து இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் டச் ஆகும்போது வைப்ரேஷன் ஆகும். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, தேங்க்யூ.